அப்போது இந்த லைஃப்பில் வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ லக்னம் அமர்ந்துச்சுன்னா அப்போது இந்த உடலும் உயிரும் மூச்சும் சேர்ந்தது தான் ஒரு உருவம். அப்போது இந்த 12 வீடும் இயங்கணும்னா உங்கள் ராசியும் உங்கள் நட்சத்திரத்தையும் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா பத்தாது, லக்னத்தையும் தெரிஞ்சுங்க. அப்போது எந்த வீட்டில் இருக்குது உங்களுடைய சூரிய பகவான் உங்கள் ராசியுடைய அதிபதி உங்களுடைய 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 17ஆம் தேதி வராரு. அப்போ 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேரண்டி கொடுக்கலாம், வாக்கு கொடுக்கலாம். இல்லாத முடியாத ஒரு விஷயத்துக்கு உங்களால் இது முடியும்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், முடியலன்னா நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க, அதனால் பிரச்சனை வரும். ஏன் சொல்கிறேன்னா 2ஆம் வீடு புதன் வீட்டில் கேது. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத ராசி பலனான ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ பார்க்க போகிறது சிம்ம ராசி. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் உண்டான பலன்கள். அப்போது சிம்ம ராசி அதுலேயே லக்னம் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. அப்போ எனக்கு இந்த வீட்டில் லக்னம் இல்லையே அப்படின்னாக்கா இந்த லக்னம் இந்த 12 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் எங்கேயோ இருக்கும். அப்போ இந்த லக்னம் உங்களுடைய லக்னம் எந்த வீட்டில் இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராசி நமக்கு இப்போ சிம்ம ராசி நீங்கன்னா சிம்மத்தில் மக நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரம் இருக்குது. அப்போது இந்த மகம்ன்றது கேது விநாயகருக்குரியது, இந்த பூரம்ன்றது சுக்கிரனுக்குரியது, உத்திரம்ன்றது சூரியனுக்குரியது. அப்போது இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். இந்த மூணு புள்ளியில் ஏதோ ஒரு புள்ளியில் உங்கள் நட்சத்திரம் அமர்ந்ததுன்னா அதுதான் ஜென்ம நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல லக்னம் இருக்கும், ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும். அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குரிய லக்னம் எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்கா, உதாரணத்துக்கு தனுசில் இருந்துச்சுன்னா தனுசில் வந்து உத்திராட நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் இருக்குது. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக நட்சத்திரம், இதில் சிம்மத்தில் மகம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசில் மூல நட்சத்திரம் இருக்கும், மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். இப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் இது மூணுத்துக்குமே விநாயகர் தான் அதிபதி. ஒரே இது அதாவது கேது நட்சத்திரம். இந்த அஸ்வினி மகம் மூலம் கேது நட்சத்திரம். இப்போ உங்களுடைய ராசி வந்து சிம்ம ராசி. அப்போது காலபுருஷ ராசிக்கு 5ஆவது வீடு, மொதல் வீடு மேஷம், அப்போது 9ஆம் வீடு வந்து தனுசு. அப்போ இவங்க இந்த 3 வீட்டுக்குமே ஒரு ட்ரையாங்கிள்க்கு உண்டான ஒரு பலன் இருக்குது பொதுவாக. அதுக்காக உங்களுடைய சிம்ம ராசியில் உங்களுக்கு லக்னம் ஒன்று மேஷத்துலேயோ இல்லைன்னா தனுசுலேயோ இருந்துச்சுன்னா இந்த 3 வீட்டுக்கும் சேர்த்து பலனை கொடுக்கும் லக்னம் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த லக்ன புள்ளியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்தா அப்போது இந்த லைஃப்பில் வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். இப்போ இது சிம்ம ராசிக்கு மட்டும் பொருத்தம் கிடையாது, எல்லா ராசிக்குமே அதுதான். உங்களுடைய லக்னம் எதுவோ அதிலிருந்து 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. இப்போ இந்த 1, 5, 9 தான் ட்ரையாங்கல்னு சொல்லுவோம். இது வந்து லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம், சுபஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ லக்னம் அமர்ந்துச்சுன்னா ஜாதகர் படிப்படியாக முன்னேறுவார், சிறப்புன்னு அர்த்தம். அதனால் மாத ராசி பலன்லேருந்து நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்குமே அப்படின்றது இல்லை. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா லக்னத்தை தெரிஞ்சுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா லக்னம் தான் உயிர். இந்த சந்திரன் நிற்கிற வீடு தான் உங்களுக்கு ராசி. அப்போ உங்களுடைய சிம்ம வீட்டில் சந்திரன் இருக்கும், இது வந்து உடல். அதில் உட்காந்துருக்கிற உங்கள் நட்சத்திரம் அதுதான் மூச்சு. அப்போது இந்த உடலும் உயிரும் மூச்சும் சேர்ந்தது தான் ஒரு உருவம். அப்போது இந்த 12 வீடும் இயங்கணும்னா உங்கள் ராசியும் உங்கள் நட்சத்திரத்தையும் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா பத்தாது, லக்னத்தையும் தெரிஞ்சுங்க. அப்போது எந்த வீட்டில் இருக்குது, அப்போ நல்ல வீட்டில் நம்ம வீட்டில் வந்து 1, 5, 9 உட்காந்துருந்தா நல்லதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 6, 8, 12 உட்காந்துருந்துச்சுன்னா ஜாதகம் டெவலப் ஆக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும். எவ்வளவு நம்ம பாடுபட்டாலும் அதுக்கு உண்டான பலன்றது வந்து 10%, 20% தான். அப்படின்றதுக்காக தான் இதுக்கு முன்கூட்டியே நம்ம உங்களுக்கு ஜாதக பலன் மாத பலன் போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்கன்றது சொல்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் குரு பலன் இருக்கா, சனி பலன் இருக்கா, ராகு கேது பலன் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க வரல. இப்போ பார்க்கறது மாத பலன். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதே மாதிரி
ஆனி மாதம் 16ஆம் தேதிக்கு முன்னாடி 2 மாதங்களும் கலந்த கலவையாக வரக்கூடியது இந்த மாத பலன். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூரிய பகவான் உங்கள் ராசியுடைய அதிபதி உங்களுடைய 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 17ஆம் தேதி வராரு. அப்போ 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கையிருப்பு என்ன வச்சுருக்கிறீங்களோ அது அப்படியே இருக்கணும், பணத்தை விரயம் பண்ணக்கூடாது. பொதுவாக சிம்மராசிக்காரங்களும் குடும்ப தலைவலாக இருந்தாங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற பணத்தை யாருக்கும் இப்போ கொடுக்க வேண்டாம், நீங்கள் கையில் வச்சிங்க. பணத்தட்டுப்பாடு வரும். இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த ஒரு ஓராண்டு காலம் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். இப்போ குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் வீட்டில் வந்ததுனால ஒரு வேளை நீங்கள் தொழில் பண்ணுறதால இருந்தால் பணம் முடக்கமாகும். உங்களுடைய பொருளாதாரத்தில் வியாபாரம் நடக்கும், ப்ரொடக்ஷன் நடக்கும், ஓஹோன்னு நடக்கும். நம்ம எல்லாம் காரில் போவோம், காரில் வருவோம், 100 பேர் வேலை செய்வாங்க, 1000 பேர் வேலை செய்வாங்க, கையில் பணம் இருக்காது, சம்பளம் கொடுக்கறதுக்கு தட்டுப்பாடாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ல் குரு வரும்போதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி இந்த காலகட்டத்தில் போய் ஒரு இடத்துல பணம் முடக்கிறது, ஒரு சுப நிகழ்ச்சிக்காக பெரிய அளவில் செலவு பண்ணுறது, இதெல்லாம் கூடாது. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் வாங்குகிற கடன் தான் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வட்டி கட்ட வேண்டி வரும். அப்போது ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உழைப்பு ரொம்ப முக்கியம். பணம் வந்துடும், நம்ம ப்ரொடக்ஷன் அனுப்பிச்சிட்டோம், நம்ம சரக்கு அனுப்பிச்சிட்டோம், பணம் தேடி வந்துடும்னு இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறோமோ, இதில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த சின்ன கம்யூனிகேஷனால் மிஸ் ஆகிடும். இப்போ உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க சிம்மராசிக்காரங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க, 100 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க, இல்லைன்னா தலைமை தாங்குவாங்க. ஒரு நிர்வாகத்தில் சூப்பர்வைசராக இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, எம்டியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு பொறுப்பு அதிகம். இந்த பொறுப்பை உணர்ந்து வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்குடைய அந்த கௌரவம் காப்பாற்றப்படும். இல்லைனாக்கா கௌரவம் காப்பாற்றுறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சிறப்பான சலுகைகள் செய்து இதெல்லாம் நடக்கும். இதுக்கு நேருக்கு மாறாக இது நீங்கள் சோம்பலாய் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் கேது அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய உங்களுக்கு வாக்கு பலிதம் இருக்குது. முடியும் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்கலாம், வாக்கு கொடுக்கலாம். இல்லாத முடியாத ஒரு விஷயத்துக்கு உங்களால் இது முடியும்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், முடியலன்னா நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க, அதனால் பிரச்சனை வரும். ஏன் சொல்கிறேன்னா 2ஆம் வீடு புதன் வீட்டில் கேது, நீ தானேப்பா சொன்ன, நீ தானே செஞ்ச, நீ தானே முடியும்னா நீயே பண்ணிக்கோ. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இது குடும்பத்துலேயும் நடக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் நடக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த அவமானங்கள் ஏற்படும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். நீங்கள் ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ 2ல் வாக்குஸ்தானம் கேது இருக்கும்போதே நம்மளுக்கு இது இருக்கும். இதே ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், குறிப்பாக இந்த ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கோவிலில் இருக்கக்கூடியவங்களுடைய வார்த்தைகள் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட்டு வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீடான கும்பராசி, அங்கே சனி அமர்ந்திருக்காரு, கலத்திரஸ்தானம் சனி. இப்போ சிம்மம் உங்களுக்கு சூரியனுக்கும் சனிக்கும் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும், பெரிய கருத்து வேறுபாடு இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் பேர் பேசாமல் இருக்கலாம். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டில் இதுக்கு முன்னாடி ராகு இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வந்துட்டு இருக்கலாம். இந்த ராகு அமர்ந்து பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி கணவனை இழந்த மனைவிகள், மனைவி இருந்த கணவன்கள் பிரிவு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். லைஃப் பார்ட்னர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இதனால் விரக்தியில் இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே விட்டுட்டு உங்களுடைய கவனத்தை ஆன்மீகத்தில் செலுத்தணும், தொழிலில் செலுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள். அடுத்த கேது உங்களுக்கு இன்னும் 6-7 மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு வராரு. அதுவும் நீங்கள் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவு, இந்த சோகம், மனக்கவலை இது எல்லாமே உங்களை இருக்குது. எவ்வளவோ நம்ம தான் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் உங்களை ஈடுகட்ட முடியாதுன்றது தெரியும். இருந்தாலும் உங்கள் கவனத்தை ஆன்மீகத்திலேயோ இல்லை தொழிலையோ நாட்டத்திலேயோ ஈடுபடுத்தும் போது நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய சோம்பல் தான் உங்களுடைய அவமானத்துக்குரியது, சோகத்துக்குரியது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 6ல் சனி இருந்து 7ல் போயிருக்காரு, 8ல் உங்களுக்கு ராகு இருக்கார், 9ஆம் வீட்டில் செவ்வாய் 11ஆம் தேதி பயிற்சி ஆகிட்டு குரு பகவானோட சேர்றாரு. அந்த குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது நம்ம ஆரோக்கியமாக போகக்கூடிய தொழிலில்
பிரச்சனை கிடையாது. அந்த செவ்வாயும் குருவும் சேரும்போது 10ல் தொழிலாக இருக்கும்போது இரும்பு சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேறு விஷயத்துங்கள கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது கணவன் இப்போ லைஃப் பார்ட்னரால் கருத்து வேறுபாடு இந்த மாதிரிலாம் இருக்கும். கூட்டு தொழில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது. பணம் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கொடுக்க வேணாம். 10 நாளில் கொடுத்துட்றேன், 1 வாரத்தில் கொடுத்துட்றேன், 5 நாளில் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப யோசித்து ஆலோசித்து கொடுங்க. நாளைக்கு உங்களுக்கு இதே வந்து மிகவும் கஷ்டப்படக்கூடிய நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும் அப்புறம் பணத்துக்காக. அப்போ சூரிய பகவான் 12ல் விரயத்தில் வராரு, குரு வந்து தொழில் ஸ்தானத்தில் வராரு. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் முன் யோசனை. ஏன்னா நீங்கள் 4 பேருக்கு யோசனை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அறிவுரை கேட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் வந்து முன் யோசனை இல்லாமல் செஞ்சீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க அப்படின்றது தான். மற்றபடி அரசியல்வாதிகள் ஆதாயம் குறைவு இந்த ஆண்டே சொல்லலாம். இந்த ஆடி மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பதவி பட்டம் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது தேவையா அப்படின்றது யோசிக்கணும். இப்போ பதவியை கொடுத்துட்டு நாளைக்கு அதை அந்த விஷயங்கள் அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையான போக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சுமாரான மாதமாகத்தான் இந்த மாதம் போகும். அதனால் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஜீவசமாதி, ஆன்மீகம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம், இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்கலாம். கிரிவலம் போகலாம், திருவண்ணாமலை போகலாம், அப்புறம் மருதமலை போகலாம், முருகர், இந்த மாதிரி மலை மேலே அமர்ந்திருக்கிற எந்த இறைவனையும் வணங்கலாம். சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, சமாளிக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா அரசாளும் தன்மை எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 4 பேருக்கு நீங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம். அதனால் உங்களுக்கு வந்து எந்த தடங்களும் வராது. வரக்கூடிய தடங்கள் வாசலோடு நின்றுடும். அதனால் தைரியமாக இருங்க. தன்னம்பிக்கை முக்கியம், சோர்வாகக்கூடாது. இந்த மாதம் சுமாராக இருக்கும், ஆனால் வெற்றி நிச்சயம்.